அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்மோபதேசம், தீட்சை என்றால் என்ன? உள்முகமாக உங்களுக்குள் உள்ளுணர்வை நோக்கி நகரக்கூடிய செயல்தான் தீட்சையின் சாரம். ஒரு குருநாதர் உபதேசம் செய்கின்ற எல்லா வகையான சத்தியங்களும், அவர் தருகின்ற மந்திர உபதேசமும் ஞான உபதேசமும் அனைத்துமே உங்களை உள்முகமாக உள்முகமாக திருப்புமே. ஆனால் உள்முகமாக நோக்கி இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மாவை நோக்கி நகர்த்தினால் அது தீட்சை என்று அர்த்தம். சமுதாய வாழ்க்கையில ஒரு முதலாளியிடம் ஒரு தொழிலாளி தொழிலை கற்றுக்கொள்வார். ஒரு மாணவன் ஆசிரியரிடம் பாடத்தை கற்றுக்கொள்வான். இது எல்லாமே வெளிமுகச் செயல். சமுதாய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நாலேஜ். ஆனால் உள்முகமாக உங்கள் இருப்பை நோக்கி, உங்கள் ஜீவாத்மாவை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய அனைத்து செயல்களும் தீட்சையாக மாறுகின்றது. இதில் நிறைய படிகள் இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஸ்பரிஷ தீட்சை, நயன தீட்சை, மந்திர தீட்சை. இது போன்ற நயன தீட்சை என்றால் பார்வையாலேயே, குருவின் பார்வை, இந்த பார்வையாலேயே ஒரு மனிதனுக்குள் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பகவான் ரமண மகரிஷி, அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு, வாழ்க்கை வரலாறு படிச்சா புரியும். அவரிடம் கேள்வி கேட்க வந்த ஒரு பக்தரிடம் அவர் கேள்வி கேட்டதற்கு பகவான் ரமண மகரிஷி தன் பார்வையாலேயே அந்த மனிதனுக்குள் ஆனந்தத்தை உணர வைத்தார் உள்முகமாக. இது நயன தீட்சை. ஸ்பரிஷ தீட்சை என்பது தொடுதல். ஒரு குரு ஒரு பக்தர்களிடம் தலையில் தொடுவதினாலோ ஆக்ஞா சக்கரத்தில் தீட்சை தருவதினாலோ ஏற்படுவது ஸ்பரிஷ தீட்சை, தொடுதல். மந்திர உபதேசம். ஒரு குருநாதர் தன் வாழ்க்கையில் அடைந்த ஞானத்தை மொத்த சாரமாக ஒரு மந்திரத்தில் உயிர் கொடுத்து, இந்த உயிர் கொடுத்தல்ங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. உயிர் கொடுத்தல், உயிரில் கொடுத்தல் இல்லாமல் ஒரு மந்திரம் வேலை செய்யாது. இந்த மந்திரத்தை ஒரு பக்தன் அதை பிரயோகம் செய்யும் போது அந்த மந்திரத்தின் சாரமாகிய என்ன சத்தியத்தை, உயிர் தன்மையை குருநாதர் அந்த மந்திரத்துக்கு தந்திருந்தாரோ அந்த தன்மை அவர்களுக்குள்ளும் ஏற்படும். அந்த அனுபவத்திற்குள் செல்வார்கள். அது மந்திர தீட்சை. இந்த எல்லா வகையான தீட்சையிலுமே ஒரு சாரம் இருக்கின்றது. உயிர் கொடுத்தல். எனது உயிர் கொடுத்தல் என்ற மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எந்த உணர்விலிருந்து எல்லா குருமார்களுமே தன் வாழ்க்கையில் பல தவங்களை, பல வகையான பயிற்சிகளையும் செய்து இறுதியாக தனக்குள் ஒரு தன்மையில் நிலை பெறுவார்கள், மூலத்தில் நிலை பெறுவார்கள். சாரம், கோர், அதை வைத்துதான் எல்லா வகையான கருத்துகளுக்கும் இந்த நோக்கத்தை வைத்து, இந்த புரிதலை வைத்து அந்த கருத்துக்களுக்கு விளக்கம் தருவார்கள். அப்ப எந்த உணர்விலிருந்து, எந்த புரிதலிருந்து அந்த குருநாதர் உபதேசம் செய்கின்றாரோ
தீட்சை அளிக்கின்றாரோ அதுதான் பக்தர்களுக்குள்ளும் உள்வாங்குபவர்களுக்குள்ளும் அது நடக்க துவங்கும். இதுல நான் வெளிப்படுத்துகின்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன, ஆத்ம தீட்சை. ஆத்ம தீட்சை என்று சொல்கின்றேன். இந்த ஆத்ம தீட்சைக்கு நீங்கள் நேரில் வர வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. காரணம் என்ன, விளக்கமாக சொல்கின்றேன். இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, என்னோட அனுபவம் கூட. ஆத்ம தீட்சை என்பது உங்களை உள்முகமாக திருப்பி நீங்கள் எங்கிருந்து இயங்குகின்றீர்களோ, உங்களுடைய மூலம் என்ன, உங்களுடைய ஜீவாத்மாவின் இருப்பு என்ன என்று அதை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய அனைத்து விதமான உபதேசங்களும் ஆத்ம தீட்சையாக கருதப்படுகின்றது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, ஆனந்த விழிப்புணர்வே உமது ஆன்மா என்று சொல்கின்றேன். உன் இருப்பு ஆனந்த உணர்வில் இயங்குகின்றது. இந்த ஆத்ம ஆனந்தத்தை நோக்கி எடுத்துச் செல்வதுதான் ஆத்ம தீட்சை. இதை நோக்கி எப்படி எடுத்துச் செல்கின்றது என்றால், இந்த உணர்வாகிய ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து வருகின்ற சப்த ஒளி உங்களை கேட்பவர் எல்லோருக்குள்ளும் அதை நோக்கிய எடுத்துச் செல்ல முயற்சி செய்யும். நன்கு கொஞ்சம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம தீட்சை என்பது மனரீதியாக நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சு என்கின்ற அகங்காரம் என்கின்ற குழப்பமான தன்மையிலிருந்து இயங்குகின்ற மனிதன் அந்த உணர்ச்சி முடிச்சுகள் நீ இல்ல, அனைத்தையும் இயக்குகின்ற ஆனந்த விழிப்புணர்வு தான் நீ என்கின்ற சித்தானந்த நிலையை உணர வைப்பதுதான் ஆத்ம தீட்சையின் சாரம். வெரி சிம்பிளா சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. நான் வெளிப்படுத்துகின்ற உணர்வு ஆனந்த விழிப்புணர்வு. இந்த சப்த ஒளி உங்களுக்குள் உங்களையும் உள்முகமாக திருப்பி உங்களையும் ஆனந்த விழிப்புணர்வுக்குள் எடுத்துச் செல்வதுதான் ஆத்ம தீட்சை என்று பெயர். இந்த ஆத்ம தீட்சை இருப்பதிலே உயர்ந்த படியாக நான் கருதுகின்றேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி, அதுலேயே இருந்துக்கலான்னு சொல்றது சரியா, இல்லை அடுத்த படியாகி அடுத்த படிப்புக்கு உயர்வது சரியா என்று சிந்தியுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஏற்பட்ட அனைத்து விதமான ஆன்மீக சாதனைகள், ஆன்மீக பயிற்சிகள் இவெல்லாம் சரியே. இந்த உயர்ந்த தீட்சையாக கருதப்படுவது ஆத்ம தீட்சை தான். இந்த உயர்ந்த உணர்வு, ஆனந்த உணர்வு, அதற்கு ஆத்ம தீட்சை மிக முக்கியமான ஒரு தேவை. இதற்கு இந்த ஆத்ம தீட்சைக்கு நீங்கள் நேரடியாக வர வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த சப்தத்தை உள்வாங்கும் போதே உங்களுக்குள் அது நடக்க துவங்கும். நல்லா கவனிச்சுங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீச் என்கின்ற ஆத்மோபதேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மோட்டிவேஷன் ஸ்பீச்சோடைய டெப்த், அவங்க எந்த உணர்ச்சியிலிருந்து பேசுறாங்களோ அது மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அப்படின்னு அர்த்தம், ஒரு சமாதானமா இருக்கும். ஆனா மீண்டும் மனசு அதே பிரச்சனையில் சிக்கிக்கொண்டே இருக்கும். இது மோட்டிவேஷன் ஸ்பீச், ஒரு தெம்பு, டெம்பரவரி. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீச் என்கின்ற ஆத்ம உபதேசம் அப்படி இல்லை. கிளாரிட்டி. உணர்ச்சியில சிக்கக்கூடிய
முடிச்சுகளிலிருந்து உடைத்து விடுதலை செய்து இந்த உணர்ச்சி முடிச்சுகளையும் நீங்கள் பார்க்கின்ற விழிப்புணர்வாகத்தான் இருக்கின்றோம் என்கின்ற கிளாரிட்டி உங்களுக்குள் தருவதுதான் ஆத்ம உபதேசம் என்கின்ற ஆத்ம தீட்சை. ஆத்ம உபதேசம் என்று நான் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா, இதுதான் ஆத்ம தீட்சை என்றே சொல்கின்றேன். இந்த ஆத்ம உபதேசத்தை முழுமையாக கவனித்தாலே போதும். அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்கள், இனி மக்களால் டிராவல் பண்ணி அந்த காலத்தை போல் நடப்பது இப்ப சாத்தியம் குறைவாக உள்ளது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப வீடியோ சத்சங்கம் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. அப்படியே நேரம் இருந்தாலும் நிதானம் இல்லை. ஒரு சத்சங்கத்தை எடுத்து பார்க்க சொன்னா இவ்வளவு நேரமா, அப்ப வேண்டாம் அப்படிங்கிறது மனசு. ஆனால் இது சாத்தியம். எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் சத்சங்கத்தின் மூலமாகவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் நீங்கள் இந்த ஆத்ம அனுபவத்திற்குள் செல்ல இயலும். என்னுடைய அனைத்து விதமான தியான பயிற்சிகளும் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலையாகிய ஆத்ம ஆனந்தம் என்கின்ற இறுதி வகுப்பும் கூட ஆன்லைனில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இது சாத்தியம். நான் நேரில் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, வரலாம். ஆனால் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தாலும் இந்த ஆத்ம தீட்சை என்கின்ற உணர்வு மாற்றம், உணர்ச்சியிலிருந்து உணர்வுக்கு, இதுதான் ஆத்ம தீட்சையின் சாரம். தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் சார்ந்த நிறைய கருத்துக்கள் பேசுகின்ற அன்பர்கள் இந்த உணர்வையும் டெம்பரவரி நினைச்சிடறாங்க. நான் அப்படி சொல்லவில்லை. என்னுடைய கருத்து, உணர்வு என்பது நிலையானது. அது விழிப்புணர்வு, ஆனந்த விழிப்புணர்வு என்று சொல்கின்றேன். இருப்பு. உணர்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிளக்சுவேஷன் மோடு. அதுதான் வெறுப்பு, ஆக்ரோஷம், நிரந்தரமில்லாத சந்தோஷம். இது போன்ற உணர்ச்சி கொந்தளிப்பு என்று சொல்கின்றேன். உணர்வு என்பது நிலையானது. எப்படி கான்சியஸ்னஸ் நிலையானது என்று சொல்கின்றோமோ அதை தான் உணர்வு என்று சொல்கின்றேன். ஆகையால ஆத்ம தீட்சை என்பது உணர்ச்சிகளிலிருந்து உணர்வு நிலைக்கு எடுத்துச் செல்லும் வழிதான் ஆத்ம தீட்சை. அப்ப அந்த குருநாதர் அந்த உணர்விலிருந்து அவர் வெளிப்படுத்துகின்ற சப்தமான வார்த்தைகள் உணர்ச்சியிலிருந்து விடுதலை செய்து உணர்வு நிலைக்கு எடுத்துச் செல்லும். இதுதான் ஆத்ம ரீதியான ஒரு அனுபவம், ஆத்ம ரீதியான உணர்வு மாற்றம் என்று சொல்கின்றேன். இதற்காக தான் தீட்சை என்கின்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சரியே. இனி அடுத்த படிக்குள் நுழையுங்கள். ஆத்ம தீட்சைக்குள், ஆத்ம பரிணாமத்திற்குள், ஆத்ம அனுபவத்திற்குள் செல்வதுதான் உச்சம். நானும் முதல்நிலை படிகளை அனைத்தும் நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மந்திர தீட்சை, இதை எல்லாமே நானும் இந்த வாழ்க்கையில அனுபவித்திருக்கின்றேன். இறுதியாக ஆத்ம தீட்சை என்கின்ற ஆத்ம அனுபவத்திற்குள் நிலை பெற்று இருக்கின்றேன். இது எமது வாழ்க்கையின் அனுபவம். இந்த ஆத்ம தீட்சை மிக உயர்ந்த நிலையான உணர்ச்சியிலிருந்து விடுதலை அடைந்து உணர்வு நிலைக்கு எடுத்துச் செல்லும் மிக பெரும் ஒரு வழி. ஒரு பக்தன் அல்லது ஒரு சீடன் அல்லது ஒரு குருவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதன் குருவிடம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீட்சை ஆத்ம தீட்சை தான். இந்த ஆத்ம தீட்சையினால நிச்சயமா என்ன நடக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆரோக்கியத்தோடு,
நிறைவான செல்வத்தோடு, உறவுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தோடு, ஆத்ம திருப்தியோடு வாழ்வார்கள். ஆத்ம திருப்தியோடு, ஆத்ம நிறைவோடு. நல்லா புரிஞ்சுங்க. ஆத்ம தீட்சை ஏற்பட்ட கணம் உங்களுக்குள் பரிபூரணம் என்கின்ற ஆத்ம நிறைவு பொங்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் மனசு சதா ஓடிக்கிட்டே இருக்கு, நெகட்டிவா ஓடிக்கிட்டே இருக்கு, பாசிட்டிவா ஓடுது, நெகட்டிவா ஓடுது, தொந்தரவு பண்ணுது, தொந்தரவு பண்ணாம இருக்கு? It has some reason. Without reason nothing will happen. It has some reason. அது என்ன? நீங்கள் வாழ்க்கையில் சேற்று வைத்த, அனுபவித்த பாஸ்ட் இன்கம்ப்ளீஷன் சொல்லக்கூடிய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் தொகுப்பு தான் மனம் கட்டுக்கடங்காமல் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றது. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. மனசு ஓடுறா, ஓடிட்டு போகுது. இட் இஸ் ஜஸ்ட் ஸ்கிப் பண்றது. அது பேரு ஜஸ்ட் ரிலாக்ஸ் விடுறது. இது சற்று ஆழ்ந்து கவனித்தோமானால் இந்த ஆத்ம திருப்தி உள்ளுக்குள் மலராத நாள் மனம் தேவையில்லாமல் தொந்தரவு செய்கின்றது. திருப்தி என்கின்ற உணர்வு நிலைக்குள் செல்வதினால் நீங்கள் ஆனந்த உணர்விலிருந்து சிந்திக்க துவங்குவீர்கள். உங்கள் சிந்தனை உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எதை உணர்வாக உணர்கின்றோமோ அதை வைத்துதான் நமக்குள் ஓடுகின்ற சிந்தனையாகட்டும், சிந்தித்தலாகட்டும் இரண்டும் நடக்கின்றது. இது அனைத்தும் உணர்வு சார்ந்த விஷயங்கள். வெறுமனே உணர்ச்சிகளை மட்டுமே சிக்கிக்கொண்டு வாழ்கின்ற மனிதனுக்கு நிச்சயமாக எண்ணங்கள் தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கும். அப்ப இந்த ஆத்ம தீட்சை என்பது உணர்வை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. மெயினான வார்த்தை பிரயோகம் செய்கிறேன், ஆத்ம திருப்தி. திருப்தி நோக்கி வாழ்வதினால் சரியான சிந்தித்தல், நிதானத்தோடு, பொறுமையோடு சிந்தித்து செயலாற்றக்கூடிய உற்சாக சக்தியும் கூட இருக்கும். ஆரோக்கியத்தோடு, நிறைவான செல்வத்தோடு தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு மனிதன் எதிர்பார்ப்பதே இதுதானே. ஒரு மனிதன் எதிர்பார்ப்பதே ஆரோக்கியம் வேணும், நிச்சயமா வேணும். ஒரு சாதாரண மனிதனாகட்டும், ஆன்மீகத்தில் உச்சத்தில் பயணம் செய்யக்கூடிய ஞானிகளாகட்டும், யார் வேணா எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் தேவை, அது எந்த டவுட்டு வேண்டாம். எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். இரண்டாவது விஷயம், தேவைக்கான செல்வம் வேண்டும், அடிப்படை. இதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள நிறைவு, திருப்தி, நிம்மதி, ஆனந்த உணர்வு, இது அனைத்தும் தேவை. இது அனைத்தையும் ஆத்ம தீட்சை என்கின்ற ஆத்ம உபதேசம், இந்த ஆனந்த உணர்வு, ஆனந்த விழிப்புணர்வு உனக்கு எடுத்துச் செல்வங்கின்ற எல்லாமே ஆத்ம தீட்சை தான். ஆனந்தத்தை நோக்கி எடுத்துச் செல்லாத தீட்சை ஆத்ம தீட்சையாக ஏற்றுக்கொள்ள இயலாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் யார் என்கின்ற ஆழமான கேள்விக்கு தெளிவான புரிதலும் அனுபவம் இல்லை என்றால் மீண்டும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் சிக்கிட்டு இருக்கிறோம். ஞானம், ஆத்மஞானி என்பவன் டிஃபைன் பண்ணியே ஆகணும். அதை டிஃபைனே பண்ண முடியாதுங்க அப்படின்னா again you are confused state. You are not enlightened being. நல்லா புரிஞ்சுங்க. எந்த உணர்ச்சியிலோ உணர்விலோ நாம் இருந்துதான் வேலை செய்ய முடியும். ஒண்ணு உணர்ச்சி முடிச்சல சிக்கிக்கிட்டே இருக்கிறது. சற்று கவனத்தை உள்முகமா திருப்பி உணர்வென்கின்ற ஆனந்த விழிப்புணர்வு. அதனாலதான் ஆதிசங்கர் இதை டிஃபைன் பண்றாரு, சித்தானந்தம்.
இதுல இந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா எகைன் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் தான். ஆத்ம தீட்சை உங்களை தெளிவு நிலைக்கு எடுத்து சென்று தெளிவு மற்றும் உணர்வு, லாஜிக் கிளாரிட்டி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட் சொல்லக்கூடிய இந்த உணர்வு நிலை இரண்டையும் எடுத்து செல்வதுதான் ஆத்ம தீட்சை. ஆன்மீகத்திலையும் குழப்பத்திலே இருந்தா அதுக்கு தீர்வு இல்லை. மொத்தமா ஃபைனல் என்ன? என்னுள் நிறைவாக நான் இருக்கின்றேனா, திருப்தி தன்மையை உணர்கின்றேனா, பரிபூரணத்தை உணர்கின்றேனா? அதுதான் கேள்வி. அது ஆனந்த விழிப்புணர்வு தான் இருக்கின்றது. யாராலையும் மறுக்க முடியாத ஒரு பதில் கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு. விழிப்புணர்வு தான் நீ என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த விழிப்புணர்வு ஆனந்த விழிப்புணர்வாக இருப்பதை உணர்வதுதான் ஆத்ம தீட்சை. இந்த ஆத்ம தீட்சை ஒரு மனிதனை ஆனந்த விழிப்புணர்வு நோக்கி எடுத்து சென்று ஆனந்த உணர்வோடு தன்னை உள்முகமாக நிறைவுத்தன்மை உணர வைத்து வெளியுலக வாழ்க்கை நிறைவோடு நன்றி உணர்வோடு இறைவனுக்கும் கடவுளுக்கும் நன்றியை செலுத்தி நியாயத்தோடு தர்மத்தோடு வாழ்வார்கள். இந்த ஆத்ம தீட்சை மூலமாக ஆனந்த உணர்வு மலர்ந்து உள்ளுக்குள் மலர்ந்து ஆனந்தத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவாக வாழ்வார்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆனந்த நன்றி.